அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. மகாதேவி சட்னி விஷ்ணு மந்திரிச்ச திமிகி தன்னோ லட்சுமி பிரஜேது. எல்லாம் வல்ல லட்சுமி தேவியுடைய பிரார்த்தனை வந்தடையட்டும். லட்சுமி தேவியுடைய அனுகிரகம் அனைத்தும் பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கட்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்ப்போம். 22/3/2026 முதல் 28/3/2026 வரைக்கும் உண்டான பலன். இந்த வாரம் நம்மளுக்கு சிறப்பு மிக்க காலமே. இந்த வாரத்துல 10ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் அமர்ந்து 11ஆம் இடத்துல சூரியன் போன்ற கிரகம் சனி அமர்ந்து இருப்பது, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய தன்மை சொல்லும். நம்ம என்ன செய்தோம், எப்படி நடந்துக்கணும், எதனால் நம்மளுக்கு நன்மை உண்டாகும், அத்தனை நம்மளுக்கு அடையக்கூடிய தன்மை. சுக்கிர பகவான் நம்மளால அதுக்கு நன்மை செய்வார். நம்ம ராசிநாதர் 11ஆம் இடத்துல இருந்து செயல்படும் போது நம்மளுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் ஈடுபடும் போது வெற்றி வெற்றி வெற்றி. அதே சுக்கிரனால் நம்மளுக்கு என்ன, சனினால் நம்மளுக்கு என்ன, சூரியனால் நம்மளுக்கு என்னன்னா வெற்றி தான். அதே போல் அங்காரகன் ராகு நம்மளுக்கு என்ன கொடுக்க போறார், அதுவும் புதன் சேர்ந்து இருப்பது நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, அதுவும் வெற்றி தான். ஆகவே குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிற அவர் என்ன செய்வார், மனத்தை தெளிவான எண்ணத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார். ஆகவே இந்த காலத்தில் நம்ம இந்த வாரத்தில் நம்ம புதிய முயற்சிகள் ஈடுபட்டு தன பிராப்தத்துக்கு உண்டான வழி தேடிக்கொள்வது, இடம் மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுத்திக் கொள்வது சிறந்தது. ஒரு தொழில் செய்யறோம்னா ஒரு புதிய தொழில் உருவாக்கி கொள்ளணும். இந்த காலத்துல ஒரு புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், வேற இடத்துல நம்மளுக்கு வேலை அமையினா அதுவும் அமையக்கூடிய தன்மை. ஆகவே இந்த காலத்துல புதிய இடத்துல மாற்றம் ஏற்பட்டு சௌபாக்கியம் உண்டாகும், மன திருப்தி ஏற்படக்கூடிய தன்மை, தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய தன்மை, உங்க குல தெய்வத்துக்கு உண்டான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தன்மை. அப்ப ஏதேனும் மனசுமை மனக்குறை நம்ம இருந்து கொண்டே இருந்தது, சில காலம் தெளிவு ஏற்படுது. இப்ப தெளிவான முடிவுக்கு நம்ம சேரக்கூடிய தன்மை நம்மளுக்கு அடையும். ஆகவே இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்கள் தான தர்மம் செய்து விஷ்ணு ஆலயம் சென்று மகாலட்சுமிக்கு தாமரை பூ சாத்தி அர்ச்சனை செய்து வாருங்க. தன பிராப்தத்தை கொடுக்கும், சொர்ண பிராப்தத்தை கொடுக்கும். பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை போன்ற காலத்தில் லட்சுமி பூஜை செய்து கொள்வது, அதிகாலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது, சங்க தீர்த்தம் வைத்து பூஜை செய்வது, ஆகவே இதனை நம்மளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். நம்மளுக்கு ஒரு குழப்பம், நம்ம பிள்ளைங்கனாலும் நம்மளுக்கு இல்லையா, நம்ம குடும்பத்தினாலும் வருது இல்லையா, நம்ம உறவினாலும் வருது இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு அவ்வப்போது ஏற்படுது. 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார். உத்திரக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம், உத்திர ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம், ரெண்டுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதனால உங்க பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு பரீட்சையா இருந்தா நல்ல பாஸ் மார்க் வாங்கிக்கூடிய தன்மை கொடுத்துடும். இந்த பரீட்சையில நம்மளுக்கு ஏற்பட்ட தோல்வி இருந்து மீண்டு வருவாங்க. நம்ம எந்த தோல்வி இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது அவங்க தயாராயிடுவாங்க. நம்ம ஜாதகமே நம்மளுக்கு வேலை செய்யும். நீங்க ஒரு படிக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தால் நல்ல ஞாபகத்திறன் உண்டாகும். ஹைக்கிரவ பெருமானை வணங்கி பாருங்க. ஹைக்கிரவ சாமி, சரஸ்வதி தேவி, முருகப்பெருமான், இந்த மாதிரி வழிபாடு, பாலா திருபுர சுந்தரி உடைய வழிபாடு நம்மளுக்கு நன்மை பயக்கும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம இந்த ஹயக்கிரவ சாமியை ஞானநந்தம் மயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாக்கிரதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்கிரவ பாஸ்மகிங்கிற மந்திரம் சொல்லி அல்லது தினசரி அது கேட்டு வரணும். அல்லது முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம், முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லிட்டே வரணும். சொல்ல 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 உங்களுக்கு நல்ல படிப்பு ஏறும், உங்களுக்கு நல்ல படிப்பு ஏறும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம ஈஸ்வரா அப்படிங்கிறது ஈஸ்வரோடைய பட்டம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ மேலோடு செல்லக்கூடிய தன்மை நம்மளுக்கு உருவாகக்கூடிய தன்மை உருவாக்கும். ஆகவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் சற்று மேல் நோக்கி செல்லக்கூடிய தன்மையே கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்கள் இருந்தாலே ஜெயிப்பார்கள். இந்த வருடம் முழுவதும் ஜெயிக்கலாம். அவங்க சிறந்த அமைப்பு.
ரிஷபராசி தடையெல்லாம் அகன்று செயலாற்றக்கூடிய தன்மை கொடுக்கும். இப்ப ரிஷபராசி அப்படின்னாலே நம்மளுக்கு தேவை நிம்மதி, மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வித்தாக அமைந்த கிரகங்கள் நம்மளுக்கு மற்ற அனைத்து கிரகத்தோட சாதகமான நிலையில இருக்கக்கூடியது சூரிய பகவான், சனி பகவான், செவ்வாய் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து வருவதால் அனைத்து சம்பந்தப்பட்ட துறைகளும் நம்ம வெற்றி பெறலாம். நம்ம ஒரு மேலதிகாரியாக இருக்கலாம், அதுலேயே நம்மளுக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது, எப்போ பதவி போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருந்தால் இந்த வாரத்தில் உங்களுக்கு பயமே இருக்காது. வந்தது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துரும். ஆகவே சற்று ஈஸ்வரனுடைய பிரார்த்தனையோட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜெயமே அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலன், ஜெயபாலா. வணக்கம், நன்றி, வணக்கம்.